சாதாரண தண்ணீர் தான்பா. நீ சாதாரண ஆளு தான், உன் குடும்பம் சாதாரணது தான், நீ சாதாரணமான ஒரு பிசினஸ் தான் ஆரம்பிச்சிருக்கிற, நீ சாதாரண ஒரு லைஃப் தான் வாழ்ந்துன்னு இருக்கிற, இந்த உலகத்தார் போல ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிற. நான் உன்னை ஒரு சேஞ்சை கொண்டு வரேன், ஐ கேன் சேஞ்ச் எனிதிங்னு காட்டுறார். அதுக்கப்புறம் அவர் போய் தொட்டாலும் அங்கே மாறுது, சொன்னாலும் மாறுது. அவரை இன்வைட், அவர்கிட்ட வந்தா மாத்திரம் போதுங்க, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இன்னைக்கு உங்க வீட்டில் பெரிய சிக்னஸ் இருக்கலாம், பெரிய டிசீஸ்னால ஒரு அட்டாக் உங்களுக்கு வந்திருக்கலாம், கால் வலிகள் இருக்கலாம், ஐசியூல இருக்கலாம். உங்க குடும்பத்தாருங்க, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஐசியூல நீங்க வாங்க, எங்க வீட்டில் இந்த ஒரு நோய் டிசீஸ் இருக்கு, இதுக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. பாருங்க, ஒரு குஷ்டரோகி குஷ்டரோகின்றது ஒரு பெரிய இன்ஃபெக்ஷனு, சரீரெல்லாம் சாப்பிட்ற ஒரு உடம்பு. எத்தனை நாள் அந்த மனுஷன் அந்த மலைகிட்ட இருந்தான் தெரில, ஏரியாவுக்குள்ள வர முடியாது. அந்த குஷ்டரோகி முழங்கால் படிட்டு, ஏசப்பா உங்களுடைய சித்தமானா என்னை சுத்தமாக்குங்கன்னு சொன்னேன்னு. அவர் என்னன்றாரு, என் சித்தம் வா, நீ சுத்தமாகன்னு சொல்லி அவனை தொட்ட மாத்திரத்துல நோயுள்ள சரீரம் ஆரோக்கியமான ஒரு சரீரமா மாறிச்சு. இவர் போய் பாடிய தொடுறாரு, செத்த பணம் எதில் செத்தான் தெரியல, குச்சி செத்தானா என்ன பண்ணி செத்தான் தெரியல. அந்த வாலிபன் அவனை தொட்ட மாத்திரத்துல செத்த சரீரம் உயிருள்ள சரீரமா மாறிச்சு. We see a change. அதை விட பெரிய சேஞ்ச் சொல்றேன் கேளுங்க. இப்போ லாசரஸ் செத்து 4 நாள் ஆச்சு, புழுகு கூட வந்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா? ஒரு நாள் விட்டாலே பாதி உடம்பு போயிடுது. 4 நாள் விட்டு 6 நாள் விட்டு வரார் தலைவர், வந்துட்டு லாசரஸ் வெளியே வான்றார். செத்த போனோம் 4 நாள் ஆன சரீரம் ஃப்ரெஷ்ஷா ஏஞ்சி வெளியே வந்துனுக்குது ஆரோக்கியமா. கிட்னி ஒர்க் ஆகுது, ஹார்ட் ஒர்க் ஆகுது, பிரெயின் ஒர்க் ஆகுது, நட உணர்வு எல்லாமே ஒர்க் ஆயினுக்குது. செத்துட்டு 6 நாள் ஆயிட்டு போயிருக்கு. 4 நாள்னு சொல்லுது அவர் 4 நாள் செத்து புதைச்சி 4 நாள் ஆச்சுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஸோ 6 ஒரு வாரம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் விட்டு மெதுவாக வந்துனுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் சொன்னா ஏதோ நடக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. அவர் சொன்னா எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர்னால மாற்ற முடியாத காரியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. செத்த பணத்தை எழுப்புறாருனா செத்த ரிலேஷன்ஷிப்பை எழுப்புறார் ஆண்டவர். இனி ஆப்ஷனே இல்லைன்றியா, ஆண்டவர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சமயம் உங்க ஊழியத்துல, உங்க பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு தவறு பண்ண உடனே இது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், என்னை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. நோ நோ நோ, God has a supernatural change for you.